மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் வடக்கு மாகாண ஆளுநரும் மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத் தலைவருமான வேதநாயகன் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் உபாலி சமரசிங்க ஆகியோரின் தலைமையில் மன்னார் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை காலை இடம்பெற்றது. மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரனுடைய நெறிப்படுத்தலில் குறித்த கூட்டம் இடம்பெற்றது. மாவட்ட செயலாளர் வரவேற்புரையை தொடர்ந்து பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தன்னுடைய ஆரம்ப உரையில் அதிகாரிகளுக்கு போதுமான காலம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் நேர்மையாக செயல்பட தவறினால் விளைவுகளை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என குறிப்பிட்டார். நாட்டில் முன்னாள் ஜனாதிபதிக்கு எதிராகவும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அதிகாரிகளுக்கு எதிராகவும் அது நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் அனுமதிக்கான திட்டங்கள் அனைத்தும் தொடர்ந்து சமர்ப்பிக்கப்பட்டன. அதன் பின்னர் கடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஆராயப்பட்ட விடயங்களின் முன்னேற்றங்கள் ஆராயப்பட்டது. இதன்போது வனவளவு திணைக்களம் மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் பிரச்சினைகள் தொடர்பாக நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு மாவட்ட ரீதியாக குழுக்கள் அமைக்கப்பட்டு மக்களின் காணிகள் விடுவிக்கப்படும் என உறுதி அளிக்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் இதன்போது தெரிவித்தார். ஆசிரிய இடமாற்றம், ஆயுர்வேத வைத்தியர்கள் வெற்றிடத்தை நிரப்பப்படாமை தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. அதே நேரம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையை மத்திய அரசிடம் கையளிப்பது தொடர்பான விவகாரம் ஆராயப்பட்டு பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. இது தொடர்பான விவகாரத்தை ஆளுநரிடம் பொறுப்பளிப்பது என பிரதி அமைச்சரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான உபாலி சமரசிங்க தெரிவித்தார். ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், ரிஷாட் பதூதீன், ஹாதர் மஸ்தான், சத்யலிங்கம், ஜெகதீஸ்வரன், திலகநாதன், ரவிகரன், முத்து முகமது, உள்ளூராட்சி மன்ற தவிசாளர்கள், வடக்கு மாகாண அமைச்சுக்களின் தலைவர்கள், மாவட்ட செயலக நிர்வாக அலுவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். பகுதியை பொறுத்தவரையில் இன்னும் தீர்க்கப்படாத கல்வி, போக்குவரத்து, சுகாதாரம் போன்ற பிரச்சனைகள் இருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். எனவே அவற்றையும் நாங்கள் இன்றைய வவுனியாவிலே நடைபெறுகின்ற கலந்துரையாடலிலே அவற்றுக்கான முடிவுகளை நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். அரசியல்வாதிகள் என்ற வகையில் எங்களுக்குள்ள உரிமைகள், எங்களுக்குள்ள கடமைகளை போல ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். அவர்கள் அந்த பிரச்சனைகளை முன்வைக்குமாறு அனைவருக்கும் வணக்கம். அனுமதி கிடைத்தவுடன் அவற்றை நாங்கள் ஆரம்பிப்பதற்கான சகல ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றோம். அதற்கு மேலதிகமாக என்னுடைய மாவட்டத்திற்கு 22 பெருந்தர்கள் அமைச்சினால் அனுமதி செய்யப்பட்டு தற்போது அவை 2 வீதிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. வீதி அதிகார ආරක්ෂක අමාත්‍යාංශය මගින් අදාළ බලධාරීන්ට ගිහින් තියෙනවා. මම මෙතුමාට නාවික හමුදාවේ answer this problem කියලා තියෙනවා. නාවික හමුදාව මේක කරන උත්තරයක් දෙන්න දාවිලා ඉන්නේ. අපි සෑම අවස්ථාවකදීම මේක සම්බන්ධයෙන් අපි ආරක්ෂක අමාත්‍යාංශයට අපි කටයුතු කරලා තියෙනවා. ඒක දෙන උපදේශන කරලා ක්‍රියාත්මක වෙනවා. සම්බන්ධ වෙන අපේ මේ ක්‍රියාවලිය ගොඩාක් මට පේන්නේ ගිලින් යන්නේ. අපි දැන් මෙතන සාකච්ඡාවට 3ක් කරා. ඒ නිසා අපි දැනටමත් මම හිතන්නේ බොහෝ තැන්වල ඒ උපදෙස් මත ආරක්ෂක අවශ්‍යතාවයන් සහ ඒ වගේම තියෙන මත්ද්‍රව්‍ය ජාවාර මැඩලීම, දීවර ප්‍රශ්න මැඩලීම සියල්ලම අවශ්‍යතාවය රැක ගැනීමෙන් නමුත් අනවශ්‍ය ගණන් දෙන්න තීන්දුව කළා තියෙනවා. අපිට සතිය ගිහිල්ලා කතා කරලා මේක ටිකක් ඉක්මන් කරගමු. මොකද මෙතන අපි එක දිගටම හැමදාම කතා කරනවා. ඒක ඇත්තට හොඳ එකක් නෙවෙයි. දෙවැනි එක මෙතන දාලා නෙමෙයි. ප්‍රශ්නේ මේ වන ජීවි වයිල්ඩ් ලයිෆ් on the forest ඉඩම් සම්බන්ධව ඒ සම්බන්ධව ඒ දෙපාර්තමේන්තු දෙකක වන ජීවි හා වනාක්ෂණ ඒ වගේම පාරිසරික නිගමනගේ අදහස් කියන්නේ. මේකේකන මොනවාරි වාර්තාවක් තියෙනවද ඉදිරිපත් කරන්න මොකද තත්ත්වය ගොඩාක් කතා කරන්නේ. සාමතුමා මේක කාර්මික ඉල්ලීම මේව හිතා මතා තමයි කොම කෙසෙත් කරලා ඔබතුමාලාගේ ආණ්ඩුව සාධාරණයක් මේ ජනතාවට ඉටු කරනවා නම් පෙර තිබිච්ච වන ජීවි වන රක්ෂණය තිබ්බට අවුලක් ඒකෙන් පස්සෙ එක එක යුද්ධ කාලයේ මිනිස්සු අතරමඟම ඉන්දියාවට ගියා පුතරන්ට ගියා ඒක කොච්චර ඉඩම් දැනට කෙසෙත් කරලා තියෙන 1984 පසු ඒ ඉඩම් අපිට ජනතාවට කුඹුරු ඉඩම්ද ජනතාව ජීවත් වෙච්ච ඉඩම්ද කඩවල්ද එහෙම නැත්නම් ගම පාලනය කරපු ඉඩම්ද ඒවා බලලා
ඒවා දෙන්න පුළුවන් නම් කොච්චර දෙන්න පුළුවන් කොච්චර දෙන්න බෑ ඒ report එකක් at least මාසයක් ඇතුළත මේ ඉන්න මන්නාරම් දිස්ත්‍රික්කේ ඉන්න නිලධාරීවරු හදලා මෙයාලගේ මට්ටමින් කරන්න පුළුවන් දේවල් අපිට දෙන්න කියන්න බැරි දේවල් ජනාධිපතිතුමාගේ නායකත්වයෙන් අපි ඔක්කොම එදා වගේ ගිහලා හම්බෙලා එතුමාට ඉල්ලීමක් කරමු අපිට මේක ඕනේ ඔක්කොම නෙමෙයි ඕන අපිට අත්‍යවශ්‍ය දේවල් ඕනේ නැත්නම් හැම DCP එකම මේක කතා කරනවා විසඳුමක් නෑ සභාපතිතුමා ඒක ඔබතුමා මගේ යෝජනාවක් ඔබතුමා ඒක தமிழ்ல ஜனவரியில பிரயோஜனம் நாங்க போயிருவோம் ஒன்றும் கண்டினியூஸா ஒன்றும் செய்யல அதுவே அப்படித்தான் வருது எப்படி கொஞ்சம் நீங்க வா நீங்க செய்யல கரெக்ட் செய்யல கௌரவ கரெக்ட் செய்யல கௌரவ அவன் வரிசையா துளி துளி போறீங்க ஒரு விடயத்தை படியா செய்யுங்க மொழிக்குளம் தேவையானது எல்லாரும் சேர்ந்து கேட்போம்னு சொன்னாங்க இது தொடர்பாக கௌரவ அமைச்சர்களாலே கூறப்பட்டிருக்கிறது மாவட்ட மட்டத்திலே ஒரு குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த குழுக்களின் அடிப்படையில் எந்தெந்த காணிகள் மக்களுக்குரிய காணிகள் வயல் காணிகள் என அடையாளம் காணப்பட்டு அந்தந்த காணிகள் மக்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது ஆக விரைவில் அந்த மாவட்ட மட்டத்திலே அந்த குழுக்கள் அமைக்கப்பட்டு அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் කාලේ ගත්තොත් එහෙම මේ ගැසට් එකක් ගහලා තිබ්බා 2015 14 කාලය තුල 17 කාලය තුල මේ ඉඩම් වනයේට වෙන් කිව් සඳහා නමුත් ඒ ගැසට් එක ගහලා ඒක ආවට පස්සේ උතුරු පළාතෙන් විශේෂයෙන්ම ආවා විශේෂයෙන් යෝජනාව මේ ඉඩම් ජනතාවගේ ඉඩම් ආපහු දෙන්න කියලා. ඒ නිසා අපි දැන් මේ සම්බන්ධයෙන් ගරු ආණ්ඩුකාරතුමාලා දිසාපතිතුමාලා මන්ත්‍රීතුමාලා සහ වගේම අදාළ ඒ කමිටුවක සාකච්ඡා කරලා අපි යෝජනාව සම්මත කරගත්ත එකම තිබුණා ඒ ගැසට් එක අවලංගු කරන්න ඕන කියලා. ඒ වගේම නැවත වතාවක් කොළඹ ඉඳලා නෙවෙයි මෙහාට ඇවිල්ලා ඉඩම් අමාත්‍යාංශය වනරක්ෂ දෙපාර්තමේන්තුව දිස්ත්‍රික්කයට ඇවිල්ලා දිස්ත්‍රික්කවල ග්‍රාමීය මට්ටමින් ගිහිල්ලා ජනතාව ඉල්ලන ඉඩම් ප්‍රමාණයන් බලලා අධීක්ෂණය කරලා නැවත මේ සීමාමයි මාක් කරන්න ඕන කියලා තීන්දුවක් අපි අරන් තියෙනවා. சாதனாங்கள் கம்பெனியான நிறுவனத்தோட சாதனாங்கள் அவர்கள் சொல்கிற குற்றச்சாட்டு வைத்தியசாலையினுடைய கழிவை கொண்டு போய் அவர்கள் போடுகிறார்கள் வைத்தியசாலையில கழிவு போடுவதற்கு அந்த இடத்துல அனுமதி இல்லை ஆகவே அதை அவர்கள் வீடியோவா வச்சிருக்கிறார்கள் ஆதாரமாக வச்சு கொண்டுதான் நீதிமன்றம் போயிருக்கிறார்கள் ஆகவே இந்த நகரசபை அந்த விஷயத்தில் அனுமதி இல்லாமல் கொண்டு போய் கழிவு கொண்டுதான் பிரச்சனை அவர்கள் சொல்றார்கள் சென்டர் கொண்டு வரதுக்குரிய நிதியை அடுத்த வருஷத்துக்கு ஒதுக்குனீங்கன்னா இந்த பிரச்சனை வராது. நாங்கள் டிசிசில ஒரு தீர்மானமா எடுப்போம் மன்னார் மாவட்டத்துக்குரிய கார்பேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு நிதி ஒதுக்கப்பட வேணும்ன்றதை இன்னைக்கு டிசிசில ஒரு தீர்மானம் எடுத்தோம்னா ஒரு நிரந்தர தீர்வு போகும். நாங்க போயிருந்தோம் அப்ப வைலபேல் கூப்பிட்டு இருந்தோம் சார். இப்ப கடைசியான நிலைமையில இருக்கிறது சார். இது A32 பாதைக்கு பக்கத்துல தான் இந்த டம்மிங் ஏரியா இருக்கு. அப்ப வைலபேல் ஒரு borderல தான் இருக்குது. அப்ப போன 2 கிழமைக்கு முதல் வைலபேல் டைரக்டர் வந்து அந்த இடத்த போய் பார்த்துட்டு ஓரளவு அதையும் ரெக்கமெண்ட் பண்ணினா இதை விடுவிக்கலாம்ட்டு உண்மையிலே அவ்வாறு அமைச்சராக இதில் கொஞ்சம் மேலே கதைச்சி இருந்தால் அந்த இடத்த ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா ஏற்கனவே அது 60 மில்லியனுக்கு மேலே செலவழித்து நிறைய கட்டுமானங்கள் செய்யப்பட்டிருக்குது பேமெண்ட் ஏரியாக்கள். கதைக்க இல்லாத ஒரே ஒரு இது நீதிமன்றத்தில் 2 கிழமை 2 வீக்ஸ் உங்களுக்கு சொல்றோம் செய்யற வேலையை செய்துட்டு போங்க. 2 வீக்ஸ்க்குள்ள நாங்க ஏதாவது ஒரு முடிவு உண்டு அவசரமா ஜிஏக்கு அறிவிக்க உங்களுக்கு அப்படித்தானே.